வணக்கம். நம்முடைய திருவிழாக்களினுடைய வரலாறுகள், புராணங்கள் இதெல்லாம் பார்க்குற போது அது பல பேர் நம்புறதில்ல. ஆனால் என்ன காரணத்திற்காகவோ முன்னோர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், நாம் நீர்நிலையை நோக்கி சென்று கொண்டே இருக்க வேண்டும், அதுவும் கோடை காலத்தில் நீர்நிலைகளில் இருக்க வேண்டும் என்பதை தீர்மானித்திருக்கிறார்கள். இன்று மாசி மகம், சூரியன் கும்பராசியில் பிரவேசிக்கிறான் என்று சோதிடர்கள் கூறுகிறார்கள். அதுபோல சந்திரன் மக நட்சத்திரக்குரிய சிம்ம ராசியில் பிரவேசிக்கிறான் என்பதும் ஒரு நம்பிக்கை. இப்படி மக நட்சத்திரத்தில் அந்த சந்திரன் வருகிற காலத்தை நாம் நீர்நிலைகளில் கழிக்க வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்கள் முடிவு செய்திருக்கிறார்கள். காலமாற்றம் தான். இப்போ நான் சொல்கிற சூரியன் இல்லையா, சந்திரன் இல்லையா, கடல் இல்லையா, எல்லாமே இருக்குது. நம்ம இல்லாத எதுவும் சொல்லலை. சரி, இந்த நாளுக்கு வேற என்ன முக்கியத்துவம் உண்டு என்றால், பார்வதி தேவி தட்சன் என்கின்ற அரசனுக்கு தாட்சாயினி என்ற பெயரோடு மகளாக பிறந்தது இந்த நாள் தான்ங்கிறாங்க. வைணவத்தில் பெருமாள் வராக அவதாரம் எடுத்து பூமியை மீட்டது இந்த நாள் தான் அப்படிங்கிறாங்க. முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தை உபதேசித்ததும் இந்த நாள் தான் அப்படிங்கிறாங்க. இன்னும் அழகாக சொல்கிறதா இருந்தால், மன்மதன் எரிக்கப்பட்ட நாளும் இந்த நாள் தானா. அதனால தான் அந்த வெப்பத்தை எல்லாம் தீர்ப்பதற்காகத்தான் நாம் கடலாடுகின்றோமோ என்கின்ற எண்ணம் நமக்கு ஏற்படுகிறது. சரி, இது எவ்வளோ காலமாக இருக்கிறது என்று சொன்னால், நீராடல் என்பதை பரிபாடலிலேயே நாம் பார்க்கிறோம். பின்னர் பக்தி இலக்கிய காலத்தில் 7ஆம் நூற்றாண்டில் திருஞான சம்பந்தர் மயிலாப்பூருக்கு வந்து கபாலீஸ்வரரை பாடுகின்ற போது, அப்போது கடலாடுகின்ற இந்த விழாவை பற்றி சொல்லுகின்றார். கடலாடும் விழாதான் மாசி மகம். என்ன, எப்படி பாடுகின்றார் என்றார், மடலார்ந்த தெங்கின் மயிலையார் மாசி கடலாட்டுக் கண்டான் கபாலீஸ்வரம் அமர்ந்தான் என்று பாடுகின்றார். கடலாட்டுக் கண்டான் அப்படின்னா கடலாடுதல் என்பது தான் இந்த மாசி மகம், நீர்நிலைகளில் சென்று நீராடுதல். இப்போ பாருங்கள், இயற்கை சுழல்கின்ற முறையை பற்றி பார்த்தோம், புராணங்களில் பார்த்தோம். அதே போல் இந்த மாசி மகத்தன்றைக்கு தெப்போற்சவம் வைணவ கோயில்கள் நடக்கும். இப்போ நம்ம திருமாலிருஞ்சோலையில் இங்கே பொய்கைக்கரைப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊருக்கு பெருமாள் வருவார், ரொம்ப அழகாக இருக்கும். திருக்கோஷ்டியூரில் இருக்கக்கூடிய அந்த தெப்பத்தில் விளக்கு திருவிழான்னு நடக்குங்க. வேண்டுதல்களை வைத்து கொண்டு அது நிறைவேற்றுவதற்காக விளக்கு எண்ணெய் இட்டு திரியிட்டு ஏற்றி அதை இந்த நீரிலே மிதக்க விடுவார்கள். பிறகு அதை வணங்கி எடுத்து செல்வார்கள். நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மண் என்று எல்லாவற்றோடும் மக்கள் தொடர்புடையவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். அதே போல் வைணவ கோயில்கள் எல்லாவற்றிலும் இந்த விழாக்கள் நடைபெற்று கொண்டே இருக்கும். இன்னொரு சிறப்பு என்ன தெரியுங்களா? வடநாட்டில் கும்பமேளா என்கின்ற ஒரு திருவிழா மிக பிரம்மாண்டமாக நடைபெறும். 50 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருவது. தமிழ்நாட்டில் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருகின்ற மகா மகம் என்று சொல்லுகின்ற அந்த விழா கும்பகோணத்தில் நடைபெறுகிறது என்று சொன்னால், இந்த மகத்திற்கான பெருமையை தெரிந்து கொள்ளுங்கள். இதை தவிர எல்லா நீர்நிலைகளுக்கும் பெருமாள் எழுந்தருளுகிற காட்சியை பார்க்கலாம். திருக்கண்ணபுரத்து பெருமாள் அங்கே திருமலராயன்பட்டினத்துக்கு அருகே அந்த ஆற்றங்கரையிலும் கடற்கரைக்கும் வருகிற போது அங்கே இருக்கிற பெண்களெல்லாம் குளவையிட்டு கொண்டு முகத்தை இப்படி மூடிக்கொள்வார்களாம். என்ன காரணம் என்று சொன்னால், மருமகனை பார்க்கின்ற மாமியார்கள் எப்படி மறைந்து நின்று பார்ப்பார்களோ அதுபோல லக்ஷ்மி தேவி கடலிலே பிறந்தவளாம். ஆகவே அங்கே இருக்கக்கூடிய மீனவ பெண்கள் தங்களுடைய மாப்பிள்ளை வருகிறார் என்று நினைத்து பார்ப்பார்களாம். இப்படி இறைவனோடு உறவு, உன்னோடு இங்கு எமக்கு ஒழிக்க ஒழியாதே என்று ஆண்டாள் பாடுகின்றாள். இற்றைக்கும் 7 பிறவிக்கும் உந்தனோடு உற்றோமையாவும் உமக்கேயாம் ஆட்செய்வோம் மற்றையம் காமங்கள் மாற்றேல் வரப்பாவாய்னா, கடவுள் மனித உறவை இப்படியெல்லாம் சொல்லுதலும், கடவுள் மனிதன் இயற்கை என்ற உறவுகளை பற்றி சொல்லுவதும், கோடை காலத்துக்குரிய விழாவாக நீர்நிலைகளில் நீராடுவதுமாக நம் முன்னோர்கள் செய்து வைத்த இந்த நாள்தான் முழு பௌர்ணமி நாளாகிய மாசி மாதத்தினுடைய இந்த பௌர்ணமி. வசந்த காலத்தை வரவழைக்கின்ற காலம் இது. மன்மதன் எரிக்கப்பட்டாலும் கூட ரதியினுடைய கண்களுக்கு மன்மதன் தெரிவான். எப்படி என்று சொன்னால், பச்சைக்கிளியை குதிரையாக்கி, தென்றலை தேராக்கி, கரும்பை வில்லாக்கி, அதில் சுரும்பை நானாக்கி, மலர்பானங்களை கொண்டு
மன்மதன் உலா வருகின்ற காலம் இந்த வசந்த காலம் அல்லவா? இந்த காலத்தில் தாங்க மாசி மாதத்தில் மரம் தழைக்க மழை பெய்யும்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அருமையான இந்த உற்சவ காலத்தில் நீங்களும் குழந்தைகளோடும் குடும்பத்தோடும் சென்று இந்த காட்சிகளெல்லாம் பார்த்து மகிழுங்கள். விழாக்கள் நிறைந்த நகரம் என்ற மதுரையை சொல்லுவோம். விளவு மலி மூதூர் என்பது போல தமிழ்நாடு முழுவதும் எங்கும் எப்போதும் விழாக்காலம்தான். அதில் மாசி மகமும் ஒன்று. நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். அன்பிற்கினிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற பதிவுகள்லையும் என்னை நீங்கள் தொடருங்க. பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்.